ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இலவச டிராக்டர் மானியம் திட்டம் பற்றி பார்க்கலாம். இது வாங்குறதுக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம எப்படி மானியமாக கவர்மெண்ட்லேருந்து வாங்குறது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டிராக்டர் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மாடுகளை வச்சு தான் உழவு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி உழவு செய்யும்போது அதிகமான நேரம் மற்றும் உழைப்பு தேவைப்படுகிறது. ப்ளஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் விவசாய கூலிகள் அதிகம் போன்ற காரணத்தினால விவசாய விளைபொருட்களை, அதாவது விவசாயத்தையே விட்டு வேறு தொழிலுக்கு பல பேர் போயிட்டாங்க. ஸோ விவசாயங்கிறது நாட்டில் முதுகெலும்பாக இருக்கிறனால விவசாயம் நவீனமயமாக்குறது இந்த காலத்தின் கட்டாயமாகப்படுகிறது. இதனால் கவர்மெண்ட்டும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா விவசாய கருவிகள் வாங்க நிறைய சப்சிடியை அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா டிராக்டர் வாங்குறதுக்கு வேளாண் கருவிகள், அதாவது பவர் டில்லர் கருவிகள், ப்ளஸ் பம்ப் செட் வாங்குறது, உங்களுக்கு மின் மோட்டார் போடுறது, எல்லாத்துக்கும் சொட்டு நீருக்கு எல்லாத்துக்குமே மானியம் கொடுத்துட்டு வராங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் செலவுக்கு ஏற்ற வருமானம் வர்றதில்லை. ஸோ இதையெல்லாம் அதாவது விவசாயிகளோட வருமானத்தை பெருக்கிறதுக்காக தான் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. சப்போஸ் ஏன் விவசாய பொருட்களின் விலை ஏற்றாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாய பொருட்களின் விலை ஏறுச்சுன்னா எல்லா விலையுமே ஏறும். சாதாரண மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. ப்ளஸ் இப்போ ஒரு ஏரியாவில் விவசாய பொருட்களின் விலை என்பது சப்ளை அண்ட் டிமாண்ட் பேசிஸில் இருக்கிறனால இது ரொம்ப நாள் நம்ம தேக்கி வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது விளைச்சல் அதிகமாக இருந்தால் அந்த விலை வீழ்ச்சி அடைவதும், விளைச்சல் குறைவாக இருந்தால் விலை விண்ணமுட்டும் அளவுக்கு ஏறுறதும் விவசாயத்தில் வாடிக்கையாகி போச்சு. ஸோ இதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வேளாண்மை கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் வாங்க வேளாண்மை இயந்திரமயமாக்கும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு அந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த சப்சிடியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்னென்ன மெஷினரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல் நாற்று நடவு இயந்திரம், பவர் டில்லர், சுழற்கலப்பை, குழி தோன்ற கருவி, பல்வகை பயிர் கதிரடிக்கிற இயந்திரம், தட்டு வெட்டும் கருவி, விசை தெளிப்பான், தென்னை மரம் ஏறக்கான அந்த கருவி, டிராக்டர் அண்ட் பவர் டில்லர் போன்ற எல்லாமே விவசாயிகளுக்கு மானிய விலையில் இந்த அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வழியாக கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு விவசாயிகள் எப்படி இந்த கருவிகளை வாங்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன கருவிகள் தேவையோ அந்த கருவியை வேளாண்மை துறை, அதாவது ஏஇடி டிபார்ட்மெண்ட் வழியாக ஒப்புதல் வாங்கிட்டு அந்த அங்கீகாரம் பெற்ற ஏதாவது ஒரு நிறுவனத்திலேருந்து அவங்க விருப்பத்தின் பேரில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மானியம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு டிராக்டர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏஇடி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிராண்டு, என்ன கம்பெனி வேணுமோ அதில் போய்ட்டு உங்களுக்கான கருவி, அதாவது உங்களோட டிராக்டரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கான மானியத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறு குறு விவசாய கருவிகளுக்கான மானியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை பொறியியல் துறையிலேயே கொடுக்குறாங்க. அந்த ஆஃபீஸ்லேயே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே கொடுக்குற ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸு, சிட்டா அடங்கலோட ஜெராக்ஸு, புல வரைபடம், அதாவது உங்களோட லேண்டோட டாக்குமெண்ட்ஸ், சிறு குறு விவசாயிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான சான்று, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக சப்போஸ் அதனால் எல்லா ஜாதி சான்றிதழுமே கேட்குறாங்க. சப்போஸ் டிராக்டரில் ஃபிட் பண்ணி ஏதாவது இயக்கிற மாதிரி கருவிகளாக இருந்ததுன்னா அதுக்கான சான்றிதழையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். நீங்கள் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அந்த ஏஇடி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் அனுமதி கடிதம் கிடச்சிருச்சு அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட விவசாயிகளுக்கு கரெக்டாக உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட்டை கொடுப்பாங்க. சப்சிடி அமௌண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்காக கொடுப்பாங்க.
சப்போஸ் நீங்களே இந்த விவசாய கருவிகளை வாங்குறீங்க அப்படின்னா அதையெல்லாம் வந்து ஏஇடி டிபார்ட்மெண்ட்லேருந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மானியம் பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ விவசாயத்துக்கு உங்களுக்கு ஏதாவது கருவிகள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஏஇடி டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சீனியாரிட்டி பிரகாரம் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் முன்னாடியே வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட கருவிகள் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு. இந்த ஏஇடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு எப்படி மானியம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ் பேசிஸில் கிடைக்குது. யார் யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அதாவது சீனியாரிட்டி பிரகாரம் கிடைக்குது. இதில் அக்ரி மெஷின்ஸை எப்படி நம்ம ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உழவன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும். ஆதார் கார்டில் லிங்க் பண்ணினதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட www.agrimachinery.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எவ்வளோ சப்சிடி அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் வாங்குறீங்கன்னா அந்த டிராக்டரோட பவர் 8 முதல் 15 ஹெச்பி இருந்தது அப்படின்னாலும் 15 to 20 ஹெச்பி இருந்தனாலும் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. இது மற்ற விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா 75,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா டிராக்டரோட கெப்பாசிட்டி 20 to 40 ஹெச்பி அண்ட் 40 to 70 ஹெச்பி வரைக்கும் இருந்தது அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட் கொடுக்குறாங்க. மற்ற விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா 1 lakh வரைக்கும் சப்சிடி அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த விவசாயத்துக்கான மானியத்தை எப்படி பெறதுன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வாங்குறதுனா 2 வழியில் வாங்கிக்கலாம். ஏஇடி டிபார்ட்மெண்ட்டில் போய் டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் அல்லது நீங்கள் உழவன் ஆப்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 2 வழியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ண உடனே சீனியாரிட்டி படி உங்களுக்கு அந்த சப்சிடி அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இலவச டிராக்டர் திட்டத்தில் விண்ணப்பித்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.